ஹலோ, மிலிட்ரி கேண்டீன்ல இருந்து பேசுறோம். குறைஞ்ச விலையில எண்ணெய் தாரோம், உடனே வாங்கிக்கங்க என்று கூறி சாலையோர கடைகளை குறிவைத்து நூதன முறையில் மோசடி அரங்கேறியுள்ளது. எண்ணெய் வாங்கினால் மிலிட்ரி ரம் இலவசமாக தருவதாக கூறி வலையில் வீழ்த்தியுள்ளனர். கடலூர் அருகே இனிக்க இனிக்க பேசி இனிப்பு கடைக்காரருக்கே அல்வா கொடுத்த மர்ம நபரின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி பகுதியில் கொட்டகை அமைத்து ஸ்வீட் கடை நடத்தி வருபவர் சாந்தி. இனிப்பு வகைகள் கிலோ 120 ரூபாய்க்கும், கார வகைகள் 160 ரூபாய்க்கும் என குடும்பத்தோடு உழைத்து உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருகிறார். இவருக்கு போன் செய்த மர்ம நபர் ஒருவர், நான் உங்க கடைக்கு அடிக்கடி வந்திருக்கேன், மிலிட்ரி கேண்டீன்ல குறைஞ்ச விலைக்கு எண்ணெய் கிடைக்குது, அதை வாங்கி அனுப்பி வைக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். சுமதி தனக்கு எண்ணெய் வேண்டாம் என்று கூறியும் விடாமல் போன் செய்த அந்த நபர் ஒரு பெட்டி எண்ணெய்க்கு 800 ரூபாய் மட்டும் கொடுத்தால் போதும் என்றும் இதுபோன்று குறைந்த விலைக்கு கிடைக்காது என்றும் ஆசை காட்டியுள்ளார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என கூறிய அவர், எண்ணெய் பெட்டிகளை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைக்கிறேன் என்றும் கடைக்கு வந்தவுடன் பணம் கொடுத்தால் போதும் என்று இனிக்க இனிக்க பேசி இனிப்பு கடைக்காரருக்கே அல்வா கொடுக்க முயன்றுள்ளார். மர்ம நபரின் தொல்லை தாங்க முடியாமல் சுமதி கணவர் சசிகுமாரிடம் போனை கொடுத்துள்ளார். அந்த நபர் எண்ணெய் பெட்டிகளோடு ஒரு மிலிட்ரி ரம் கொடுத்து அனுப்புகிறேன் என்றும் அதற்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்றும் ஆசை வார்த்தைகள் கூறி அவருக்கு வலை விரித்துள்ளார். ஒரு கட்டத்தில் சரி எண்ணெய் அனுப்பி வைங்க, காசு கொடுக்கிறேன் என்று சுமதியின் கணவரும் ஒத்துக்கொண்டுள்ளார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் போன் செய்த அந்த நபர் நேரமாகிவிட்டது என்றும் காசு கொடுத்தால் மட்டுமே பில் போடுவார்கள் என்றும் கூறியிருக்கிறார். சுமதி மற்றும் அவரது கணவர் சற்று தயங்க ஆட்டோவில் பொருட்களை ஏற்றிவிட்டார்கள் என்றும் பில் போட்டவுடன் ஆட்டோ அங்கு வந்துவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சுமதி சென்னையில் பணிபுரியும் தன்னுடைய மகனிடம் கூறி மர்ம நபர் கொடுத்த கூகுள் பே எண்ணுக்கு பணம் அனுப்ப சொல்லியுள்ளார். இதையடுத்து அந்த மர்ம நபர் அனுப்பிய கணக்குக்கு 14,000 ரூபாயை அனுப்பியுள்ளார் சுமதியின் மகன். வெகு நேரமாகியும் எண்ணெய் பெட்டிகள் வந்து சேராத நிலையில் கூகுள் பே செய்த அந்த எண்ணிற்கு போன் செய்த சுமதிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. போனை எடுத்த நபர் தான் சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஒரு நபர் வந்து தன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறேன் என்றும் அதற்கு பணம் தேவைப்படுவதாகவும் கூறியதாக தெரிவித்துள்ளார். தன்னுடைய கூகுள் பே எண்ணை கொடுத்தால் அதில் நண்பர் பணம் போடுவார் என்றும் அதை எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அவர் கூறியபடியே சிறிது நேரத்தில் 14,000 ரூபாய் பணம் வந்ததாகவும் அதை உடனடியாக ஏடிஎம்மிற்கு சென்று அவரிடம் எடுத்துக் கொடுத்து விட்டதாகவும் போனில் பேசிய அந்த நபர் சுமதியிடம் கூறியுள்ளார். ஐயையோ, ஏமாந்துட்டோமே என்பதை புரிந்து கொண்ட சுமதி மோசடி நபர் முதலில் போன் செய்த எண்ணிற்கு அழைத்து பார்த்தபோது அந்த எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது என்று வந்துள்ளது. தான் ஏமாற்றப்பட்டதை உறுதி செய்து கொண்ட சுமதி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுக்க வந்துள்ளார். அங்கு அவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. தன்னை போல சாலையோரத்தில் பஜ்ஜி கடை, இனிப்பு கடை மற்றும் சிறிய கடைகள் வைத்திருக்கும் நபர்கள் பலரை குறிவைத்து இதேபோல் அந்த மர்ம நபர் மோசடி செய்திருப்பதும் அங்கு ஏராளமானோர் இது குறித்து புகார்களிக்க காத்திருப்பதையும் பார்த்துள்ளார். அனைவரும் சேர்ந்து கண்ணீர் மல்க புகார்களித்துள்ளனர். நான் என்ன ஸ்வீட் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதுல வந்து யாரே ரோட்ல போறவங்க என் போன் போர்டுல என் நம்பரை எடுத்து போன் போட்டு ஏங்கா நான் போன் போட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஏங்கா எடுக்கவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்லப்பா நான் வந்து எடுக்கலப்பா, ஏன் என்ன விஷயம்னா நான் வந்து ஆயில் கம்பெனில இருந்து பேசுறேன்பா, பேசுறேங்க, நீ வந்து ஏன் நீ என்ன கேட்டல, நீ என்ன வாங்கி கொடுக்குறன்ல, நீ ஏன் எடுத்து பேச மாட்டேன்ற, நான் குறைஞ்ச விலையில என்ன தரேன்றாங்களே, நான் ஒரு 18 பொட்டி வாங்கி தரேன், நீ வாங்கி வச்சுக்கக்கா குறைஞ்ச விலையில அப்படின்னு நான் சொல்றேன், நீ வந்து கிடுகிடுன்னு காசை போடுக்கா, இல்ல என்கிட்ட இல்லப்பா காசே அப்படின்னு சொன்னான். இல்ல நீ யாருக்கிட்ட இருந்தாலும் அக்கௌண்ட்ல வாங்கி கொடுத்து நீ அக்கௌண்ட்ல போடு, அப்பதான் உடனே பில் போடணும், நானு போட்டு நான் உனக்கு ஆட்டோவில் ஏற்றி அனுப்புறேன், ஆட்டோக்காரன் நம்பரையும் கொடுக்குறேன், ஆட்டோக்காரரும் நம்பர் கொடுத்து இந்த மாரி ஆட்டோவில் போட்டு எண்ணெயை ஏற்றியாச்சுங்க, நீங்க காசை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க உடனே சொன்னதுக்கு ஆட்டோவில் எதுவும் ஏத்தல, அப்படியே அவரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. உடனே என்னப்பா நான் காசு போட சொன்னேன், வேற நம்பரை கொடுத்து காசு போட சொன்னேன், போட்டேன்,
என்னன்னு கேட்டாக்கா, இல்லைங்க இது நான் வேற நம்பரு, அவர் வந்து நான் ரோட்ல போயிட்டே இருந்தேன், எனக்கு இந்த காசை போட்டு எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் எடுத்து கொடுத்தேன். கடைசியில இதுக்கும் எனக்கும் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. என்னப்பா இந்த மாதிரின்னா அப்படியே எல்லாரும் நம்பரும் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். போனை வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொடுத்தாங்க. என்ன இருக்கு, ஒரு ஒரு பொட்டி 800 ரூபா, நான் மிலிட்டரியில் வேலை செய்கிறேன், போஸ்ட் பண்ண போகிறேன், 16 பொட்டி மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, 16,400 ரூபா அனுப்பிச்சு விடு, அட்டாருக்கு 400 ரூபாயும் இங்கேயும் அனுப்பிச்சு விட்டுங்க, சீக்கிரம் அனுப்பிச்சு விடு, நாளைக்கு லேட் பண்ணி வேற ஒருத்தவங்க எடுத்து போயிடுவாங்க, க்ளோஸ் பண்ண போகிறோம் நாங்கள். அவர் வந்து மிலிட்டரி ஒன்று கொடுத்து அனுப்புகிறோம் கையில், அது நீ வாங்கி கைசுமா வச்சுக்க, இந்த பணத்தை போட்டு வந்து அனுப்பிச்சுக்க, ஜிபே அனுப்பாங்க, நீ அவங்க மூலியமா மூலியமா நம்பர் மூலியமா அனுப்பிச்சு விட்டுருங்க, உடனே எண்ணம் வந்துடும். எண்ணம் வந்துட்டா ஓட்டி தாண்டி தாண்டக்காரன் அப்படின்னு. புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் மர்ம நபர் தனி ஆளாக இந்த மோசடியில் ஈடுபட்டாரா அல்லது கூட்டாளிகளோடு சேர்ந்து மோசடி செய்கிறாரா என்று தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் பணம் அனுப்பிய கூகுள் பே எண் உண்மையிலேயே வழிப்போக்கர்கள் எண்களா அல்லது மோசடியில் அவர்களுக்கும் தொடர்பு உள்ளதா என்றும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலை ஓரத்தில் கடை வைத்து பிழைப்பு நடத்தும் நபர்களை குறிவைத்து நூதன முறையில் மர்ம நபர் மோசடி செய்த சம்பவம் கடலூர் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.